والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: حسين مني وأنا من حسين، أحب الله من أحب حسينا. رواه الترمذي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. புகழ் அனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவரின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும், இன்னும் வர இருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ முஹர்ரம் மாதத்துடைய 3வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். நாம் கடந்த சில வாரங்களாக அஹ்லு பைத்துகளை பற்றியும் அந்த அஹ்லு பைத்துகளின் மூலமாக நமக்கு கிடைத்த பாடங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் அந்த அஹ்லு பைத்துகளில் கியாமத் நாள் வரை யாருடைய நினைவிலிருந்தும் நீங்காத ஒரு இடம் பெற்றிருக்கிற சீனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வரலாறு எதற்காக வேண்டி பேசப்படுகிறது, இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு என்ன பயன் என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா நாம் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி, நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி, சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பல உறுப்புகளை நமக்கு தந்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக பல விஷயங்களை தொட்டு உணர்வதாலும், கேட்டு உணர்வதாலும், பார்ப்பதாலும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்த நியாமத்துகளில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், வஜஅல்னா லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார், உங்களுக்கு பார்வையையும் கேள்வி திறனையும், காதால் கேட்கக்கூடிய கேள்வி திறனையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இரண்டை மட்டும் சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு அறிவை நாம் அடைந்து கொள்வதற்கான அடிப்படை இந்த இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று, நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நமக்கு பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் காதால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமாகத்தான் நமக்கு அறிவு கிடைக்கிறது என்பதில் எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. அதிலும் குறிப்பாக நாம் கேட்கக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று, முன்னோர்களுடைய வரலாறுகளை கேட்பதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வரும். அல்லாஹ் தஆலா அதே குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த வரலாறுகள் பேசுவது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். குர்ஆனில் அதிகமான இடங்களில் பேசப்படக்கூடிய விஷயம் வரலாறாகத்தான் இருக்கிறது. எந்த இடத்திலெல்லாம் குர்ஆனிலே அதிகமான நபிமார்களுடைய பெயரை சொல்லும் பொழுது, நபிமார்களுடைய பெயர்களில் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர். எங்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சொல்லுகிறானோ அந்த இடத்தில் எல்லாம் அவருடைய வரலாறு சேர்ந்திருக்கிறது. இந்த வரலாறுகளை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லகும் ததஃபக்கரும்,
லஅல்லஹும் யதஃபக்கரும். நீங்கள் அவர்களுடைய வரலாறுகளை சொல்லுங்கள், நபிமார்களுடைய சாலிஹீன்களுடைய வரலாறுகளை சொல்லுங்கள், அதன் மூலமாக அவர்கள் சிந்திக்கட்டும், அந்த சிந்தனையின் மூலமாக அவர்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவார். அதன் அடிப்படையில் முன்னோர்களுடைய வரலாறுகள் இன்றைய காலத்தில் பேசப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வரலாறுகளை மாற்று மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றியும், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய பெயர்களை சொல்லிக்கொண்டு அவர்களை தூஷணம் செய்யக்கூடிய, அவர்களை ஏசக்கூடிய, பதவி ஆசை பிடித்தவர்கள் இது போன்ற மோசமான வார்த்தைகளை சொல்லி சஹாபாக்களையும் தாபியங்களையும் தரம் தாழ்த்தக்கூடிய விஷயங்களை நாம் அஹ்லு பைத்துகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய உண்மையான வரலாறை பேசுவது நமக்கு கடமை. சையதுனா அலியுல் முர்ததா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஹக்குள்ளவர்கள், அஹ்லுல் ஹக் எப்பொழுது அமைதியாகிறார்களோ, அஹ்லுல் பாத்தில், பாத்திலை பேசக்கூடியவர்கள் அதை சத்தமிட்டு பேசுவார்கள். அதற்கு பதில் பேசவில்லை என்றால் அந்த பாத்தில்காரர்கள் என்ன நினைச்சிருவாங்கன்னா, நம்ம பேசுறது தான் ஹக்குன்னு நினைச்சிருவாங்க. அதனால் நீங்க அமைதியா இருக்காதீங்கன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அதனால் யாரையெல்லாம் அவர்கள் தூஷணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சிறப்புகளையும் அவருடைய வரலாறுகளையும், உண்மை வரலாறுகளையும் பேச வேண்டியது நமக்கு கடமை. அந்த விதத்தில் நாம் அலியுல் முர்ததா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகனார், இரண்டாவது மகனாரான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷஹீதே கர்பலா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய வரலாறை நாம் பேச இருக்கிறோம். அந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், பொறுமை, நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய விதம், நேர்மை, அதே போன்று உண்மை, நியாயத்தின் பக்கம் நிறுத்தல், எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக நிறைவேற்றுதல், அந்த நிறைவேற்றுவதன் மூலமாக நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை பொறுத்து கொள்ளுதல், இது எல்லாமே சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து, அவருடைய ஷஹாதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள். இது நமக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் நீதிக்கு துணை போக வேண்டும், நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு என்பது மிக முக்கியமான ஒரு பாடம். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அருமை மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் வருடம் ஷஅபான் மாதம் 4 பிறை 4 பிறக்கிறார்கள். அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறக்கிறார்கள். அவர்கள் பிறப்பு என்பதே ஒரு ஆச்சரியமான விஷயம். பொதுவாக பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அடிக்கடி சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, தாய்மார்கள் 10 மாசம் சுமந்து பெற்றேன் அப்படின்னு. 10 மாசங்கிறது பொதுவான விஷயம். சில குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு, சில குழந்தைகள் 9 மாசத்திலே பிறக்கும், சில குழந்தைகள் 8 மாசத்திலே பிறக்கும், இப்படி பிறக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த விதத்தில் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 6 மாசத்திலே பிறந்தாங்க. இந்த 6 மாசத்துல யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் உடல் வளர்ச்சி சரியாக இருக்குமான்னு சொன்னா கேள்விக்குறிதான். அதனால அந்த 6 மாசத்தில் பிறந்த குழந்தைகள் நீண்ட காலம் வாழ்வது என்பது அரிதான விஷயம். குறிப்பாக சொல்ல போனா வரலாற்றில் 2 பேரை தவிர 6 மாசத்தில் பிறந்தவங்க யாரும் அதிகமான ஆயுள் வாழ்ந்தது கிடையாது. ஒன்னு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. இந்த 2 பேர் மட்டும்தான். இதை தவிர மற்றவர்கள் எல்லாம் அந்த 6 மாதத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் வரலாறு கிடையாது இதுவரைக்கும். ஆக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 6 மாசத்துல பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், வயசு வித்தியாசம் என்னன்னு சொன்னா 7 மாசம் 20 நாள். இதுதான் வித்தியாசம். 7 மாசம் 20 நாள் தான் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை விட ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இளமை. அவர்கள் பிறக்கக்கூடிய சமயம் சையதுனா உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பிறக்கிறாங்க. இந்த செய்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்கிறது. அந்த செய்தியை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தவர்களாக அல்லாஹ் தஆலாவிற்கு நன்றி செலுத்தி விட்டு வருகிறார்கள். வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க குழந்தைய ஒரு துணியில சுத்தி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். அந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? இப்போ அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இருக்கும் பொழுது நான் பேர் வைக்கிறது முறையில்லை, ரசூல் இருக்கும் பொழுது நான் பேர் வைப்பது முறையல்ல, அதனால் நீங்களே பேர் வையுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்க ஏதாவது பேரை யோசிச்சு வச்சிருக்கிறீங்களா, அதாவது பேரை நீங்க உங்க யோசனையில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எனக்கு ஹர்புன்னு பேர் வைக்கணும்னு ஆசை இருக்கு. ஹர்ப் அப்படின்னா போர், அதுதான் பேரு. இதே பேர் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கும் போது இதே பேரை சொல்றாங்க. இங்க என்ன நிகழ்வு நடந்ததோ
இதே நிகழ்வு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நடக்குது. பேர் வைக்க வரும் பொழுது அதே நேரத்தில் கேட்குறாங்க, அந்த நேரத்தில் யார் சொன்னாங்க, பேர் யார் வச்சாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பேர் வைக்கிறான். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சரி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சரி, இப்படி பேர் ஹர்புன்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அனுமதி வராமல் நான் பேர் வைக்க விரும்பவில்லை. அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளை வரட்டும் என்பதாக காத்திருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேர குழந்தைக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மக்கள், ஒன்று ஷிபிர், இன்னொரு ஷுபைர். ஹசன் ஹுசைன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பேர் இருந்தது, ஷிபிர் ஷுபைர். இதுதான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களுடைய பேர். அதில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கும் பொழுது ஷிபிருங்கிற பேரை சொல்லி கொடுக்குறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கும் பொழுது ஷுபைர் அப்படிங்கிற பேரை சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க, ஒன்று இந்த பேரை வைங்க, அல்லது இதற்கு பொருளாக வரக்கூடிய அரபியில இதுக்கு என்ன அர்த்தமோ அந்த பேரை வைங்கன்னா, அந்த அடிப்படையில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வைக்கிறாங்க. பேர் வைத்த பிறகு 7 நாட்கள் கழித்து அக்கீகா கொடுக்குறாங்க, 2 ஆட்டு அக்கீகா கொடுக்குறாங்க. அந்த பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, பிறந்த நேரத்தில் செஞ்ச செயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது காதில் வாங்க சொல்றாங்க, இடது காதில் இக்காமத் சொல்றாங்க. இது வளமையிலே இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய குழப்பவாதிகள் செல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, பாங்கு இக்காமத் சொல்றது பிதாத்தான். பாங்கு இக்காமத் குழந்தையுடைய காதில் இருந்து பாங்க சொல்றீங்க, தொழிலுக்கு தானே பாங்க சொல்லணும். இதுவெல்லாம் பிதாத் என்பதாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கீகா கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமுடியை எடுத்த பிறகு அந்த முடியுடைய அளவு எந்த அளவுக்கு எடை இருக்குதோ அந்த எடை அளவுக்கு வெள்ளியால் சதக்கா கொடுத்தாங்க. நம்ம சில விஷயங்கள் இதை பார்க்கும்போது எதுக்கு புதுசாக செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒவ்வொரு விஷயம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆபாக்கள் அடிப்படை இல்லாமல் எதையுமே செய்யறது கிடையாது. ஆக இன்னொரு விஷயம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அக்கீகா கொடுக்கறதும் அந்த தலைமுடியை எடுத்த பிறகு அந்த சதக்கா கொடுக்கறது எல்லாமே யாருக்கு கடமை, யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தந்தை கொடுக்கணும். அந்த தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பகரமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேரையும் தன் மக்களாக பார்த்தார்கள். அது மட்டும் கிடையாது, எங்க பேசினாலும் இப்னி, என்னுடைய மகன் என்று தான் பேசுவார்கள், 2 பேரையும் சரி. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அவர்களை நேசித்திருக்கிறார்கள் என்பது இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதற்கடுத்ததாக இவர்களுடைய சிறப்பு, எந்தெந்த சிறப்புகளை எல்லாம் இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், முதல் சிறப்பு நபியுடைய இரத்தம். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் நபியுடைய சதை துண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உதரத்தில் அவருடைய இரத்தத்தில் பிறக்கிறாங்க. இரண்டாவது விஷயம் அவருடைய வம்சம் சய்யிதுமார்களுடைய வம்சம். மூன்றாவது விஷயம், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹுசைனும் மின்னி வ அன மின் ஹுசைன். ஹுசைன் என்னை சார்ந்தவர், நான் ஹுசைனை சார்ந்தவர். சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா. யார் ஹுசைனை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேசித்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனாவுடைய வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பசங்களை பார்க்குறாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பையனை நேராக போய் கட்டி அணைச்சி தூக்குறாங்க, நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க. இது பார்த்தா எப்படி இருக்குதுங்க, சரி பேர குழந்தையா இருக்குன்னு நமக்கு தோணும் கேட்கும்போது. பேர குழந்தை கிடையாது. அது முத்தும் பொழுது அங்கிருந்த சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இந்த குழந்தையை தேர்ந்தெடுத்து நீங்க முத்துறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே போன்று ஒரு முறை என்னுடைய பேரருடன் ஹுசைனுடன் இவர் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து சென்ற பொழுது அவர்கள் பாதம் பட்ட மண்ணை தன்னுடைய முகத்தில் பூசிக்கொண்டார். அது எதுடைய வெளிப்பாடு? ஹுப்புடைய வெளிப்பாடு, அவருடைய நேசத்துடைய வெளிப்பாடு. அந்த நேசத்தில், அந்த வெளிப்பாட்டில் அவர் அந்த செயலை செய்ததை நான் பார்த்தேன். அந்த பார்வையின் காரணமாக, அந்த செயலின் காரணமாக அதை பார்த்த பிறகு நான் அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், இவருக்கும் இவருடைய பெற்றோர்கள் இருவருக்கும் நான் மறுமையில் ஷஃபாத் செய்வேன்னு சொன்னாங்க. இது எதனால் கிடைச்சிருங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நேசத்துடைய வெளிப்பாட்டால் கிடைத்த விஷயம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேசிக்கிறார்கள், அதே போன்று அல்லாஹ் தஆலாவும் நேசிக்கிறார்கள். அதற்கடுத்ததாக சொல்ல வேண்டுமானால் இவர்களுக்கான சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது 5வது சிறப்பு,
தொழுகையில, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த தொழுகையிலும் கூட சில ரிவாயத்துகளில் வர விஷயம் ஃபஜ்ருடைய தொழுகை என்பதாக வருகிறது. அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் சஜிதாவில் இருக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகில் ஏறி நிற்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது குழந்தை எந்திரிச்சா குழந்தை விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சஜிதாவை நீட்டுறாங்க. தொழுகையுடைய செயலை மாத்திக்கிறாங்க. இன்னொரு சில ரிவாயத்துகளில் வர்ற விஷயம், ஒரு பறவை தன்னுடைய குட்டியை எப்படி அரவணைத்துக் கொள்ளுமோ அதே போன்று அவர்களை கட்டி அணைத்து முன்னால தூக்கிட்டு எந்திரிச்சாங்க. இது தொழுகையுடைய செயல்களுக்கு மாற்றமான விஷயம்தான். ஆனால் அவர்களுடைய உப்புடைய வெளிப்பாடு, அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய நேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை வெளிக்காட்டக்கூடிய செயல். ஆறாவது விஷயமாக சொல்ல போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்குறாங்க, சின்ன பிள்ளைகிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டு விளையாடவும் இல்லையா, அந்த மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்குறாங்க, நான் பெரிய ஆளா நீங்க பெரிய ஆளான்னு கேட்குறாங்க. யாரு, நான் பெரிய ஆளா இல்லை நீங்க பெரிய ஆளான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி. நீண்ட நேர யோசனைக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களை விட நான் தான் சிறந்தவன். நான் குழந்தைகிட்ட பார்த்து பேசணும். இந்த காலத்து குழந்தைகிட்ட இன்னும் பயங்கரமா இருக்கும். அந்த குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களை விட நான் தான் சிறந்தவன். நான் அப்புறம் சிரிச்சுட்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எந்த விதத்துல நீங்க சிறந்தவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய குலி என்று பெயர் எடுத்தவர்கள். அதே போன்று உங்களுடைய தந்தை, அந்த உங்களுடைய தந்தைக்கு இந்த சிறப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. விளையாட்டுத்தனமான பேச்சு இது. அதுக்கடுத்த விஷயம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி சொல்றாங்க, என்னுடைய தாய் ஒரு நபியுடைய சதை துண்டு, அதே போன்று உங்களுடைய தாய் ஒரு நபியுடைய சதை துண்டான்னு கேட்டாங்க. மூன்றாவது விஷயம், என்னுடைய பாட்டனார் நபி, உங்களுடைய பாட்டனார் நபியான்னு கேட்டாங்க. இதை கேட்ட உடனே அந்த குழந்தை பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ந்து சிரிச்சு அந்த குழந்தையோட விளையாண்டாங்கன்னு சொல்லி வரலாறுல பார்க்க முடியும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உப்பான, அதுவும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்திருக்கிறார்கள் என்பது இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அதுவும் சொல்ல போனால் சில விஷயங்களை கிதாபுகளில் எழுதுறாங்க. சுவனம் இருக்கு இல்லையா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னானா, நான் உன்னை மிஸ்கீன்களை கொண்டும் ஃபுகராக்களை கொண்டும் உன்னை அலங்கரிக்க போகிறேன்னு சொன்னான். ஏழை எளியவர்களை கொண்டு உன்னை அலங்கரிக்க போகிறேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொல்லுச்சா, யா அல்லாஹ் என்னை எவ்வளவோ அலங்காரமா வச்சிருக்கிற, ஆடம்பரமா வச்சிருக்கிற, அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஏழையை கொண்டு வந்து என்கிட்ட வைக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி சுவனம் கேட்குது. இது அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னானா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த இருவரும் ஏழைகள் தான், அந்த ஏழைகளை கொண்டு உன்னை அலங்கரிக்க போகிறேன். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை கொண்டு உன்னை சந்தோஷப்படலையா அப்படின்னு ரதீது ரதீது, நான் பொருந்திக்கிட்டேன்னு சொல்லி தான் சொல்றேன். இந்த வரலாறுகளை எல்லாம் நம்ம கிதாபுகளில் பார்க்க முடியுது. அதற்கு அடுத்ததாக இவர்களுடைய நற்குணங்கள், இவர்களுடைய இபாதத்துகளை நாம் எடுத்துக்கொண்டால், ஃபர்து, வாஜிபு, நஃபில், இதுதான் நம்ம தொழுகிற தொழுகையே. ஆனால் இவர்கள் இதை தவிர்த்து விட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் நஃபில் தொழுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் நஃபில் தொழுவாங்க. இப்படி இருக்கும் பொழுதும் கூட நம்ம அடிக்கடி வியாழக்கிழமை இருந்தால் அதிகமான அமல்கள் செய்ய ஆரம்பிச்சிடறோம். அப்படி இருக்கும் பொழுதும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் நஃபில் தொழுதா அனாவசியமான பேச்சுக்கு இடம் இருக்கா? இல்லை. அனாவசியமான செயல்களுக்கு இடம் இருக்கா? இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தும் கூட வியாழக்கிழமை மாலை நேரம் வந்துவிட்டால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுது இஸ்திக்பார் செய்வாங்க. தேம்பி தேம்பி அழுது இஸ்திக்பார் செய்வார்கள். காரணம் என்னவென்றால், என்னிடமிருந்து ஏதாவது நமக்கு தெரியாம ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த அச்சத்துல, அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் அழுது அழுது ஃபஜ்ர் வரை அழுவார்களா. ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரை நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நம்ம சரியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாம எவ்வளவு தப்புகள் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு அல்லாஹ் தான் மன்னிப்பு தரணும். அவர்கள் இந்த ஒரு வளமையை கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட எனது எவ்வளவோ நன்மைகள் செய்திருந்தும் கூட அவருடைய பணிவின் வெளிப்பாடு, அவருடைய அதாவது அவருடைய பேணிக்கையின் வெளிப்பாடு இவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் இவர்களை விட ஒரு ஜாஹித், உலகப்பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ஒரு பேணுதலான மனிதரை இவரை விட யாரும் பார்க்க முடியாது.
அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த காலத்தில் வேணா சொல்லலாம், இவங்களுக்கு நிகர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு அடுத்த 10 ஆண்டு காலம் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஹஜ் அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க. அந்த விதத்தில் முந்திட்டாங்க சொல்றாங்க. 15 ஹஜ் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆயுளில் 15 முறை நடந்து சென்று ஹஜ் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய ஆயுள் காலம் முடிந்த பிறகு இன்னொரு 10 வருஷம் யார் வாழ்ந்திருக்கிறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் 10 வருஷம் அதிகமாக ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. இந்த விதத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்துகிறார்கள் என்பதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் பேசுவதுண்டு. ஆக இவ்வளவு சிறப்புகளையும் இவ்வளவு அமல்களையும் எவ்வளவு பாக்கியங்களையும் பெற்ற சில மனிதர்களை, அஹ்லு பைத்துகளை இன்றைய காலத்தில் வாழக்கூடிய நவீனவாதிகள், குழப்பவாதிகள், அவர்கள் காசாசை பிடித்தவர்கள், பதவி ஆசை பிடித்தவர்கள் என்றால் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிலையை விட்டும் நம் சமூக மக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள்வானாக. இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் இருந்தது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் கேட்டுவிட்டால் அப்படியே அடிபணிஞ்சிருவாங்க. பிரபல்யமான ஒரு நிகழ்வு தான், இருந்தாலும் நினைவுபடுத்துவது கடமை. சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பெரும் தலைவர்களோடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ஒரு பாத்திரத்தில் கஞ்சி கொண்டு வராங்க. கஞ்சியோ அல்லது சால்னாவோ ஒரு திரவ பொருளை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த பெரிய தலைவர்களை எல்லாம் பார்த்தவர்கள் நடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பழக்கம், அடிமையான பக்கத்தில் இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் புதிதாக மனிதர்களை பார்த்தவுடன் இவருக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நடுக்கத்திலேயே பக்கத்தில் கொண்டு வந்த உடனே பாத்திரத்தை நழுவ விட்டுட்டார். அந்த நழுவிய பாத்திரம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில விழுந்து அது மறுபடியும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடம்பு ஃபுல்லாக சால்னாவா இருக்குது. இதை பார்க்கும் பொழுது, இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பார்வை பார்த்தாங்க அந்த அடிமையை. அந்த அடிமையை பார்த்தவுடன் குர்ஆன் ஆயத்தை ஓத ஆரம்பிச்சாரு. வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ். நல்லடியார்களுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வல் காதிமீனல் கைத, அவர்கள் கோபத்தை வென்று விழுங்குவார்கள், கோபப்பட மாட்டாங்க, கோபம் வந்தால் கட்டுப்படுத்திக்குவாங்க. வல் ஆஃபீன அனின் நாஸ், தவறு செய்யக்கூடிய மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லும் பொழுது, இந்த ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் பொழுது அலி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வல் காதிமீனல் கைத என்று சொல்லும் பொழுது நான் கோபப்படலை, கோபத்தை அடக்கிட்டேன் நான். அடுத்த வல் ஆஃபீன அனின் நாஸ் என்று சொல்லும் பொழுது நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன் நான். அடுத்த வார்த்தை சொல்கிறார்கள், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், உபகாரிகளை அல்லாஹ் தஆலா பிரியப்படுகிறான். அந்த நேரத்தில் உபகாரம் செய்ய முடியும்னா என்ன செய்ய முடியும்? அந்த அடிமைக்கு உரிமை விடுறதுதான். அந்த உரிமையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு அடிமை தன்னோடு இருக்கும் பொழுது அவருடைய எல்லா விஷயத்துக்கும் அந்த எஜமானர் பொறுப்பு. அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு போயிட்டா அவர் வேலையை அவர் பார்த்துக்க வேண்டியதான். அப்படி இருந்தும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, உன்னுடைய ஆயுள் முழுவதற்கும் நான் பொறுப்பெடுக்கிறேன். உன்னுடைய ஆயுள் முழுவதற்கும் என்ன செலவோ, என்ன சாப்பாடு செலவோ எல்லாத்தையும் நான் பொறுப்பெடுக்கிறேன்றாங்க. ஆக இதுதான் இஹ்சான். இந்த ஒரு இஹ்சான் என்பது சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அதிகமாகவே இருந்தது. இந்த வாழ்க்கையை வாழ்ந்த இந்த பெருமகனாரை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அந்த வரிசையில் வரும் பொழுது அவருடைய திருமண பருவம், அந்த திருமண பருவம் எட்டும் பொழுது அந்த திருமணத்தை பற்றி சொல்லுவார்கள். அவருடைய திருமணம் நடந்தது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அவருடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. யஸ்தஜுருது பாரசீகத்துடைய அதிபதி அவர் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்படும் பொழுது அந்த இடத்துல இருந்தவர்கள், அந்த படைக்கு தளபதியாக இருந்தவர்கள், அந்த சஹாபி அவரை கொன்றுவிட்டு அந்த போர்ல வெற்றி கிடைத்த பிறகு அங்கிருந்த பொருட்களை எல்லாம் பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும் பொழுது ரெண்டு விஷயத்தை மட்டும் ஒதுக்கிடுறாங்க. அந்த காலத்தில் நடைமுறை என்னன்னு சொன்னா, போர்ல என்ன கிடைச்சாலும் அதை 5 பங்கா வைக்கணும். 5 பங்கா வச்சுட்டு 1 பங்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இதுதான் அரசுடைய நடைமுறை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பங்கு வைக்கும் பொழுது 2 விஷயத்தை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க. இதுல பங்கு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. ஒன்று, அந்த யஸ்தஜுருடைய அரியாசனம் என்று சொன்னால், அவர் சபையை கூடுவதற்கென்று ஒரு பெரிய ஒரு விரிப்பை வச்சிருப்பார். அந்த விரிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் மரகதங்களாலும் பொதிக்கப்பட்டது. இவ்வளவு விலை மதிக்க முடியாத அந்த விரிப்பை பங்கு வைக்கிறத எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அது இன்னொரு விஷயம் இருக்கிறது. அந்த யஸ்தஜுருடைய மகள்,
அந்த மகளையும் ஒதுக்கி வைக்கிறார்கள். அந்த எஸ்ஜுடைய மகளையும் இந்த கம்பளத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மிச்ச விஷயங்களை ஒரு பங்கை எடுத்து அரசுக்கு ஒதுக்கிட்டாங்க. மற்ற 4 பங்கை யாரெல்லாம் போரில் கலந்துக்கிட்டாங்களோ எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அங்கே இருந்த மிச்ச விஷயங்களை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மதீனாவுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. பங்கு வச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே இருந்த மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பங்கு வச்சு முடித்த பிறகு இந்த கம்பளமும் அதே போன்ற இந்த எஸ்ஜுடைய மகள் அந்த எஸ்ஜுடைய மகளுடைய விஷயம் வரும் பொழுது அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுது. நீங்கள் பங்கு வச்சதுல மிச்சம் 2 இருக்குது. ஒன்று இந்த கம்பளம், இன்னொன்று இந்த எஸ்ஜுடைய மகள். இதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கம்பளத்தை அறுத்துட்டாங்க. அறுத்து ஆளுக்கு பிச்சு கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதுக்கு ராஜ மரியாதை. ஆனால் இங்கே வந்த பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு குப்பத்தொட்டியில் கிடக்கிற மாதிரி கிடந்துச்சு. அதற்கு அடுத்ததாக இந்த மகளை பற்றி சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, இந்த பெண்ணை என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போ தான் 7 எடுத்து பார்க்குறாங்க உமர் ரலியல்லாஹு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பெண் அவர்கள் யாரை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஹுசைன் ரலியல்லாஹு கடைகள்னால பார்த்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு இவர்கள் யாரை பார்க்குறாங்களோ அவங்கள தான் நிக்காஹ் முடிக்கணும். யாரை பார்த்தாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் முடித்து வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு அடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக 4 மனைவிமார்கள் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட இவர்கள் எங்கே வரை இருந்தார்கள் என்றால் கர்பலா களம் வரை இவர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. இவர்களுடைய பெயர் ஷஹ்ருபான். ஆக இந்த பெருமகனாருடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் தொடருவோம். காரணம் என்னவென்றால் இவர்கள் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செய்த தியாகங்கள், இந்த மார்க்க விஷயங்களில் பற்றோடு இருந்த விஷயங்கள் என்பது இந்த சமூகத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள், படிப்பினை தரக்கூடிய விஷயங்கள். ஆக அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் பார்ப்போம். சில முக்கியமான அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 27ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் அமராம்பாளையம் ஹஜ்ரத் ஷான்ஷா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தர்கா ஷரீஃபில் வைத்து மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கர்பலா தின சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சமயம் நாம் இப்படி பேசிக் கொண்டிருந்த அஹ்லு பைத்துகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அந்த அஹ்லு பைத்துகளை சார்ந்த ஒரு மனிதர் சையத் அன்வர் ரப்பானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபைக்கு வருகை தர இருக்கிறார்கள். அந்த சபையில் கலந்து கொண்டு அவருடைய துஆ பரக்கத்தையும் அவருடைய முஹப்பத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்தருவாராக. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹஜ்ரத் அவர்கள் சற்று நேரம் பேசுவார்கள்.